வணக்கம் உறவே. நண்பரின் அப்பாவிற்கு 80 வயது சஷ்டியப்த பூர்த்தி நிகழ்விற்கு திருக்கடையூர் சென்றிருந்தேன். கடந்த 30 ஆண்டுகளில் தான் இந்த அபார வளர்ச்சியாம். அதே தெருவில் குடியிருந்த எனது நண்பர் கூறியது, அப்போதெல்லாம் அதாவது 1965களில் ஒன்றிலிருந்து ஐந்து திருமணங்கள் ஒரு நாளைக்கு நடக்குமாம். இன்றோ 80லிருந்து 100 வரை நடக்கிறது. குருக்களின் வருமானத்திற்கு கணக்கே இல்லையாம். இந்த வருமானங்களை தங்கு விடுதிகள், ரியல் எஸ்டேட்டுகள், தங்க நகைகள் என முதலீடு செய்கிறார்கள். ஐடி ரெய்டு கூட வந்ததாமே. சிங்கப்பூரில் இருந்து ஒரு குழு இந்த 30 ஆண்டுகளுக்கு முன் வந்திருந்ததாம். அதன் பிறகு இன்று உலகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள். ஆன்லைனில் தான் புக்கிங். இதே போன்ற நிகழ்வுகளை ஒரு உள்ளூர் ஏழை நடத்துவதற்கான அவர்களின் ஆசை கனவு நிறைவேறுதல் கடினமாம். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை. வயதான கணவன் மனைவி வருவார்கள், மாலை மாற்றிக்கொண்டு செல்வார்கள். இதுதான் உறவே. ஆனால் நாடெங்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கிறது. இங்கு மட்டும் 365 நாளும் நல்ல நாளே, 24 மணி நேரமும் நல்ல நேரமே. இங்கு மட்டும் தடையின்றி நடக்கிறது உறவே. அறிவியல் மனப்பான்மை இல்லாததன் விளைவே இது. வணக்கம் உறவே. இங்கே நாம் காண்பது சிங்கப்பூர் சென்றிருந்த எனது நண்பர் கடைவீதி சென்று விட்டு திரும்புகையில் எடுத்த காணொலியை கேட்டிருந்தேன், அனுப்பினார். அடடா, எவ்வளவு பேரளவு பாருங்கள். 1965 மலேசிய கூட்டமைப்பில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட சிங்கப்பூர். அன்று இயற்கை வளமோ, குடிநீரோ, ராணுவமோ, பொருளாதார வசதியோ இல்லை, கல்வியும் அவ்வளவாக இல்லை. அந்த வளமற்ற சிங்கப்பூருக்கு லீ குவான் கியூ தீர்க்க தரிசனமிக்க தலைமையேற்ற பிறகு ஊழலற்ற நிர்வாகம், தகுதிக்கு முன்னுரிமை, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, இருமொழி கொள்கை, அதாவது தமிழ், மலாய், சீனம் இவையில் ஒன்று. அடுத்து அவசியம் ஆங்கிலம். அடுத்து உலகளாவிய நிறுவன தொடர்பு, ஸ்டெம் கல்வி, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் திறன் மேம்பாடு. இதில் கவனம் செலுத்தியதின் விளைவு இன்று NUS பல்கலை உலகத்தில் மிக சிறந்த பல்கலையில் ஒன்றாக திகழ்கிறது. பொருளாதார புரட்சி எப்படி ஏற்பட்டது? ஆரம்பத்தில் கப்பல் கட்டுதல், ஆடை தயாரிப்பில் கவனம் செலுத்திய சிங்கப்பூர் 1970களில் 80களில் மின்னணு பொருட்கள் தயாரிப்பில் இறங்கியது. இன்று செமி கண்டக்டர்ஸ் மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக திகழ்கிறது. மேலும் சுவிட்சர்லாந்துக்கு இணையாக உலகளாவிய நிதி சந்தை மற்றும் வங்கிகளின் மையமாக மாற்றிக்கொண்டது. சமூக ஒற்றுமையும் மனிதநேயமே மூலதனமாக அங்கே உள்ளது உறவே. சிங்கப்பூர் 744.3 சதுர கிலோமீட்டர், அதாவது 1,84,000 ஏக்கர் பரப்பளவு. அப்படி இருந்த சிங்கப்பூர் இன்று உலகில் முன்னணி நாடாக வளர்ந்ததுக்கு காரணம் அங்கே அறிவியல் மனப்பான்மை, பகுத்தறிவு, மனிதநேயம், சமூக ஒற்றுமை என வாழ்வதால் நாமும் அவ்வொரு வர வேண்டும் உறவே. நன்றி, வணக்கம்.